We know of two women in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் இரண்டு ஸ்திரீகளை காண்கிறோம். One is a sun-clad, white-dressed woman in Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே வெண்வஸ்திரம் தரித்தவளாய் சூரியனை அணிந்தவளாய் நாம் ஒரு ஸ்திரீயை காண்கிறோம். The other is a very grandly red-dressed woman in Revelation 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வேறு ஒரு பெரிய அலங்காரமுடைய ஒரு ஸ்திரியை குறித்து நாம் காண்கிறோம். The white-dressed woman, we are going to just make a few comparisons between the two. இந்த இரண்டு ஸ்திரீகளுக்கு மத்தியில் சில வித்தியாசங்களை நாம் காணப்போகிறோம். The white-dressed woman is called to be the bride of Christ. வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீ கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறாள். The red-dressed woman is the bride of the Antichrist. சிவந்த வஸ்திரம் தரித்த ஸ்திரீ அவள் அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறாள். So these two have jobs to do. இவர்கள் இருவருக்குமே வேலைகள் உண்டு. The white-dressed woman's job is to try to gather as much people as possible and present them to Christ. இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயின் வேலை என்னவென்றால் அவளால் சேர்க்கக்கூடியதான அளவிற்கு ஜனங்களை சேர்த்து அவர்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது. The red-dressed woman has an assignment. She has to gather as many people as possible and present them to the Antichrist. இந்த சிவந்த வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீக்கும் வேலை உண்டு. அவளால் முடிந்த மட்டும் அவள் ஜனங்களை கூட்டி அவர்கள் யாவரையும் அந்தி கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தல். So we will just look at three basic differences. இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதான மூன்று அடிப்படை வித்தியாசங்களை நாம் காணலாம். One, if you look at the whore, she is physically very attractive. முதலாவது காரியம், நீங்கள் வேசியை நோக்கி பார்த்தால் அவள் சரீர பிரகாரமாய் மிக கவர்ச்சியுடையவளாய் இருக்கிறாள். And if you look at the white-dressed woman, she is very simple. நீங்கள் வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயை காணும் பொழுது அவள் பார்ப்பதற்கு மிக எளிமையுள்ளவளாய் இருக்கிறாள். The Bible says in Revelation 17, this red-dressed woman is not just an ordinary whore. She is the hi-fi girl. In other words, the kings of the earth commit fornication with her. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சிவந்த வஸ்திரம் தரித்ததான இந்த ஸ்திரீயானவள் இவள் சாதாரண வேசி அல்ல, பூமியின் ராஜாக்கள் அவள் அழகிலே பிரியப்படுகிறார்கள், commit fornication with her. அவளோடு கூட வேசித்தனம் செய்கிறார்கள். Now these two women are just one woman. They are a group of people. They are a system. இந்த இரண்டு ஸ்திரீகளுமே ஏதோ ஒரு ஸ்திரீகளாய் அல்ல, மாறாக அவர்கள் ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு அடையாளமாயிருக்கிறார்கள். That woman represents the kingdom of God. அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். Or human beings comprising the kingdom of God. அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பகுதியாயிருக்கிறதான அந்த மனித குலத்தை அது காண்பிக்கிறது. So if you ask the whore, what do you think about that white-dressed woman? நீங்கள் இந்த சிவந்த வஸ்திரம் தரித்ததான இந்த வேசியை நோக்கி அந்த வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரீயை குறித்து என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டால், for those who have come newly, we'll just read two verses. புதுவதாக வந்தவர்களுக்காக நாங்கள் ஒரு இரண்டு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம். Revelation 17:4. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். So that's one woman. அது ஒரு ஸ்திரீயை காண்பிக்கிறது. There's another woman in Revelation 12. மற்றொரு ஸ்திரீயை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. So this is the other woman. இது மற்ற ஸ்திரீயை காண்பிக்கிறது. So if you ask the woman in red what she thinks of the woman in white, இந்த சிவந்த வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயை நோக்கி அந்த வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரீயை குறித்து என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டால், she will despise that woman. அவள் அந்த வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரீயை அலட்சியம் பண்ணி விடுவாள். She doesn't know how to live. எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அவள் அறியாமல் இருக்கிறாள். She doesn't know how to enjoy life. எப்படி வாழ்க்கை அனுபவிப்பது என்று அவள் அறியாமல் இருக்கிறாள். I hate the very look of her. அவளை பார்ப்பதில் அந்த பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. If you ask the white woman what she thinks of the red-dressed woman, வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீயை நோக்கி அந்த சிவந்த வஸ்திரம் தரித்த ஸ்திரீயை குறித்து நீ என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டால், she will say the same thing that the red woman said about her. இவளை குறித்து இந்த சிவந்த வஸ்திரம் தரித்த ஸ்திரீ என்ன சொன்னாலோ அதே காரியத்தை அவளை குறித்து இவளும் சொல்லுவாள். These are
These are two opposing attractions. இவைகள் இருவருமே எதிர்மறையான கவர்ச்சிகளாய் இருக்கின்றன. The white dressed woman has a beauty that the world will not appreciate. இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீக்கு ஒரு அழகு உண்டு. ஆனால் அந்த அழகை உலகம் அதை பார்க்கிறதில்லை, மேன்மை பாராட்டுகிறதில்லை. So that's called the beauty of holiness. அதுதான் பரிசுத்தத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. Normally we young people can follow holiness as a law, but I'm asking you, can you see beauty in holiness? வாலிபர்கள் பரிசுத்தத்தை ஒரு பிரமாணமாக கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு அழகை உங்களால் காண முடிகிறதா? Are you able to see beauty in holiness? பரிசுத்தத்திலே ஒரு அழகு இருக்கிறதே, அந்த அழகை உங்களால் காண முடிகிறதா? If you are only following holiness because if you are not holy you'll go to hell, ask God for a sight that is able to see beauty in holiness. நீங்கள் இதுவரைக்கும் பரிசுத்தத்தை நான் பரிசுத்தமாய் ஜீவிக்காமல் போனால் நரகத்திற்கு சென்று விடுவேன் என்று பயந்து நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டிருந்தால் தேவனை நோக்கி, ஆண்டவரே பரிசுத்தத்தில் இருக்கிறதான அந்த அழகின் ஒரு காட்சி எனக்கு காண்பியும் என்று நீங்கள் கேட்டு பாருங்களேன். If you can practice appreciating the beauty of holiness or identifying the beauty of holiness, you will never go after worldly beauty. நீங்கள் இந்த பரிசுத்தத்தின் அழகை கண்டு கொண்டுவீர்களே ஆகில், அல்லது பரிசுத்தத்தின் அழகை நீங்கள் மேன்மை பாராட்ட இந்த ஒரு காலம் உலகத்தின் அழகுக்கு பின்பு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். One day I was asking one pastor. ஒரு முறை நான் பாஸ்டரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். Pastor, what do you think, was Jesus beautiful or not? பாஸ்டர், என்ன நினைக்கிறீர்கள், இயேசு அழகுள்ளவரா இல்லையா? Because I and another servant of God were having an argument. ஏனென்றால் எனக்கும் தேவனுடைய மற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. I said Jesus was not beautiful. நான் சொன்னேன் இயேசு அழகுள்ளவர் அல்ல. The other brother said no, Jesus was very beautiful. மற்ற ஊழியக்காரர் சொன்னார், இல்லவே இல்லை, இயேசு மிக மிக அழகுள்ளவர். I said he must have had inward beauty, but outwardly he was not beautiful. அப்பொழுது நான் சொன்னேன், இயேசுவுக்கு உள்ளான அழகு இருந்திருக்கலாமே தவிர வெளியரங்கமான அழகு இல்லவே இல்லை. But that brother didn't agree. அந்த ஊழியக்கார சகோதரர் ஒற்றுக்கொள்ளவில்லை. No, he was outwardly beautiful also. அவர் சொன்னார், இல்லவே இல்லை, இயேசுவுக்கு புறம்பாவும் அழகானவராகவே இருந்தார் என்று சொன்னார். So I asked one of our former chief pastors, Pastor T. Thomas. I was traveling with him once and I asked him, Pastor, what do you think, was Jesus beautiful? ஒரு முறை நான் நம்முடைய கடந்த தலைமை பாஸ்டராகிய பாஸ்டர் டி தாமஸ் அவர்களோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரிடத்தில் கேட்டேன், பாஸ்டர் அவர்களே, இயேசு அழகுள்ளவரா, புறம்பாக அழகுள்ளவரா இல்லையா என்று கேட்டேன். He said it's not possible for him to be beautiful. அவர் சொன்ன பதில் என்னவென்றால், அவர் புறம்பாக அழகாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லிவிட்டார். So I was very happy he was on my side. அப்பொழுது அவர் என்னுடைய பக்கத்தில் தான் இருக்கிறார் என்று நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். But the next sentence he said, அடுத்த வாக்கியமே அவர் என்ன சொன்னார் என்றால், in fact we should all pray that we should be ugly. உண்மையை சொல்ல போனால் நாம் எல்லாருமே அசிங்கமாக இருப்பதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். He didn't say like that. He said in one sense we should pray that we should be ugly. அப்படி நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஒரு முகமாக அவர் சொன்னார், நாம் அப்படி அசிங்கமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். So when he said that, that was like a shock. Oh, அவர் one step more than what I thought. அப்படி அவர் சொன்ன பொழுது எனக்கு அதிர்ச்சி அடைந்து, நான் நினைத்ததை காட்டிலும் ஒருபடி மேலாகவே இருக்கிறார் என்று நினைத்தேன். So when you think of that sentence, அந்த வாக்கியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தால், in one way, carnally speaking, we all like to be good looking, isn't it? We like people to be attracted to us. மாம்சவண்ணமாக நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் யாவருமே அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக கவர்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். But being simple, not being beautiful, has so many spiritual advantages, isn't it? எளிமையாக அவ்வளவு அழகுள்ளவர்களாக நாம் இல்லாத பொழுது அதிலே அநேக நன்மைகள் இருக்கின்றன. So that's what pastor was saying, you should pray for that. அதைத்தான் பாஸ்டர் அவர்கள் சொல்லி அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். So our eyes, our mind should get trained to appreciating the beauty of holiness. ஆகினாலே நம்முடைய மனதானது அந்த அழகில் பரிசுத்தத்தில் இருக்கிறதான அழகை நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். So that's one thing. அது முதலாவது காரியம். Secondly, இரண்டாவதாக, you look at the white dressed woman. வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரியை நோக்கி பாருங்கள். She is bound by a lot of laws. அவள் பலவிதமான பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாள்.
But you look at the red dressed woman, சிவந்த வஸ்திரம் தரித்தவளை நோக்கி பாருங்கள். she has no laws at all. அவளுக்கு பிரமாணமே இல்லை. She can wear any kind of dress. அவளுக்கு என்ன வஸ்திரம் வேண்டுமானாலும் அவள் தரித்துக் கொள்ளலாம். She is decked with jewelry. அவள் அணிகலன்களினாலே அவள் அணிகரிக்கப்பட்டிருக்கிறாள். And you know, she can go out and come in whenever she likes. She can talk to whoever she likes. எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் போகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், யாரோடு வேண்டுமென்றாலும் அவள் பேசலாம். Because her husband has given that assignment. She is free to do anything as long as she gets people for him. ஏனென்றால் அவளுடைய புருஷன் தானே அந்த வேலை அவளுக்கு கொடுத்திருக்கிறாள். எப்படியாகிலும் அவனுக்கு வேண்டிய ஆட்களை அவள் பிடித்து கொண்டு வந்தால் போதும். In the Bible we read of the mystery of iniquity. அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். Another word for iniquity in Greek is lawlessness. இந்த ரகசியம் என்கிறதான வார்த்தையின் ரகசியம் அல்ல, அக்கிரமம் என்கிறதான அக்கிரமம் என்கிறதான அந்த வார்த்தையின் கிரேக்க மூல பாஷையில் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரமாணமின்மை என்று அழைக்கப்படுகிறது. No law. அங்கே பிரமாணங்கள் இல்லை. So mystery of iniquity means mystery of no law, lawlessness. That means you are independent to do anything you want. அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் பிரமாணமின்மையின் ரகசியமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் உனக்கு சுயாதீனம் கொடுக்கப்படுகிறது. நீ என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். That's why you will see one group of demons will promote fornication. Another group of demons, you will say some men will be walking naked as though they are very holy. Both same demons only. Same department, but two extremes. நீங்கள் பார்த்தால் பிசாசுகளின் ஒரு கூட்டமானது வேசித்தனத்திலே ஜனங்கள் நடக்கும்படிக்கு அப்படி செய்து கொண்டிருக்கின்றன. அதே பிசாசுகளின் மற்றொரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால் ஜனங்களை நிர்வாணமாக அனுப்ப செய்து நடக்க செய்து அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு அக்கிரமத்தை அது நடப்பிக்கின்றன. If you go to the North India, some human beings are there all the time naked. They are worshipped as gods. நீங்கள் வட இந்தியாவிற்கு போனால் சில புண்ணிய ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகிற இடங்களிலே மனிதர்கள் நிர்வாணமாக அப்படி இருக்கிறார்கள். அவர்களை ஜனங்களும் தேவர்கள் என்று அழைக்கிறார்கள். But both are demons only. இரண்டுமே பிசாசுகளாய் இருக்கின்றன. That's why it's lawlessness. You do that also it's okay, you do this also it's okay. ஆகையினால் தான் அது பிரமாணமின்மை என்று அழைக்கப்படுகிறது. நீ இதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதை வேண்டுமானாலும் செய்யலாம். That's the character of the whore. அதுதான் வேசியின் சுபாவமாய் இருக்கிறது. But you look at the white dressed woman, her husband is very strict with her. வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரியை நோக்கி பாருங்கள், அவளுடைய புருஷன் அவளோடு கூட மிக கடினமாய் இருக்கிறார். What is the result? முடிவு என்ன? For the whore, she is free to do anything she likes, but she is going to fall into eternal slavery. இந்த வேசியானவள் இன்றைக்கு அவளுக்கு என்ன விருப்பமோ அதை எல்லாவற்றையும் அவள் செய்து கொள்ளலாம். ஆனால் அவள் நித்தியமான slavery, அடிமைத்தனத்திற்குள் அவள் கடைசியாக தள்ளப்பட போகிறாள். You look at this white dressed woman whose husband is very strict with her. இந்த வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரியை நோக்கி பாருங்கள், அவளுடைய புருஷன் அவளோடு கூட மிக கடிந்து கொண்டிருக்கிறார். When the time comes, her husband is going to give her all of eternity into her hands, and he is not going to monitor where she is going, what she is doing, because he knows she is my perfect bride. She will never disobey me forever. ஒரு காலம் வரும், அப்பொழுது இந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கு நித்தியமாய் அவளுக்கு முழுவதுமாய் எல்லாவற்றையும் தந்து அவளுக்கு எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யும்படி அவளுக்கு உரிமை தருவார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக அறிவார் தன்னுடைய மனவாட்டி அவள் பூரணமானவள். So normally when young people are away from their parents, when they are not being supervised, the independence sometimes becomes dangerous. ஆகையினால் தான் சில நேரங்களில் நாம் பெற்றோர்களோடு இல்லாதபடிக்கு தனிமையாக சுயாதீனமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த சுயாதீனம் என்கிறதான ஒரு காரியமே ஆபத்தாய் நமக்கு முடிந்து விடுகிறது. Some people like their grandparents more than their parents. You know why? சிலருக்கு தங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும் தன்னுடைய தாத்தா பாட்டியை தான் அதிகமாக விரும்புவார்கள். ஏன் தெரியுமா? இல்ல, உங்களுக்கு தெரியும் ஏன் என்று. You know why? உங்களுக்கு ஏன் என்று தெரியும். So more independence there. அங்கே நல்ல சுதந்திரம் கிடைக்கும். But that's what's more dangerous. அதுதான் மிக மிக ஆபத்தான காரியமாய் இருக்கிறது. Is your pastor or your sister in your church very strict? You feel they're very extra strict and they're tying you up? That's actually a big protection for you. உங்களுக்கான சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களோ சகோதரரோ சகோதரிகளோ உங்கள் மேல் மிக கடினமாக அப்படி உங்களை நடத்தும் பொழுது
அதுதான் உங்களுக்கு பாதுகாவலுக்கு மேலான ஒரு பாதுகாவலாய் இருக்கிறது. This flesh will feel very restless, but actually it's a great protection for you. இந்த மாம்சமானது அங்கே ஒரு இளைப்பாறுதல் அற்றது போல அது காண்பித்துக் கொள்ளும், ஆனால் அதுதான் நமக்கு சிறந்த பாதுகாவலாய் இருக்கிறது. So God has brought us into a system where he is very strict with us, with our conversation, with our habits, with our possessions, but it's to give us ultimate eternal freedom. தேவன் நாம் பேசுகிறதான சம்பாஷணைகளும் நாம் வைத்திருக்கிற காரியங்களும் நாம் செய்கிற செய்கள் யாவற்றையும் குறித்து அவர் நம்மை கடினமாய் நம்மை நடத்துவது ஏனென்றால் அது நமக்கு நித்தியமான ஒரு திருப்தியை தருகும்படியாக. Recently one young girl said like this. சமீப காலத்தில் ஒரு சிறுமியினிடத்தில் வந்து இப்படி சொன்னாள், இந்த ஊழியக்காரங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஏன் எங்க வாழ்க்கையில தலையிட்டு இருக்கணும்? The workers can preach and go away, why the hell they interfere in our life? So that's what the flesh will want. அப்படித்தான் மாம்சம் விரும்புகிறது. Preach and go, don't interfere in our personal lives. பிரசங்கித்து விட்டு போய் விடுங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் இருங்கள். But that's not safe. அது That's not safe. அது பாதுகாப்புள்ள இடம் அல்ல. So what will happen ultimately, our independence will lead us to the horse group in Revelation 17 and we'll be presented before the Antichrist, not Christ. கடைசியாக என்ன நடக்கிறது என்றால், நாம் நன்றாக சுதந்திரமாய் இருந்தபடினாலே அது அந்த வேசித்தனத்தின் கூட்டத்திற்குள் தள்ளி கடைசியில் நம்மை நித்திய அடிமைக்குள் தள்ளி விடுகிறது. A third difference. மூன்றாவது வித்தியாசம், if you look at the white clad woman, வெண்வஸ்திரம் தரித்த ஸ்திரீயை நீங்கள் நோக்கி பார்த்தால், what is her attitude towards the whore? வேசியை குறித்து அவளுக்கு இருக்கிறதான அந்த எண்ணம் என்ன? She loves the people who are within her but hates the system. அவளோடு கூட இருக்கிறதான ஜனங்களை இவள் நேசிக்கிறாளே தவிர அந்த முறைமையை அவள் நேசிக்கிறது அல்ல. In the world, in the Bible, the world is used in two meanings. நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது உலகம் என்கிறதான வார்த்தையானது இரண்டு அர்த்தங்களோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. In fact, three meanings. மூன்று அர்த்தங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. The world refers to the globe, the planet Earth. உலகம் என்பது இந்த பூமியாகிய இந்த பூமியை சொல்லப்படுகிறது. Secondly, it refers to the people of the world. இரண்டாவது இந்த உலகத்தின் ஜனத்தை உலகம் என்று அழைக்கிறது. God so loved the world that he gave his only begotten son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி தன்னை விசுவாசிக்க உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். So he loved the world so much. That means not the planet but the people. ஆகினாலே அவர் உலகத்தை என்றால் பூமியை அல்ல, இந்த ஜனங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். The same Bible says, love not the world, neither the things that are in the world. அதே வேதம் நாம் சொல்லுகிறது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். So the Bible permits us to love the people but not the system of this world, the things of this world, the entertainments, the vanities of this world. ஆகினாலே வேதமானது உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அன்பு கூற அனுமதிக்கிறதே தவிர உலகத்தில் உள்ள பொருட்களையோ உலகத்தில் உள்ள காரியங்களையோ உலகத்தில் உள்ள முறைமையோ அல்ல. So this white dressed woman does not join with the whore because she hates the system but she loves the people. இந்த வெண்வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீ இந்த சிவந்த வஸ்திரம் தரித்ததான ஸ்திரீகளோடு இருக்கிற ஜனங்களை அவள் நேசிக்கிறாளே தவிர அந்த முறைமையை அல்ல. But you see the whore, நீங்கள் வேசியை நோக்கி பாருங்கள். What is her attitude? அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? She hates everything about that white dressed woman. அந்த வெண்வஸ்திரம் தரித்ததான அந்த ஸ்திரீ குறித்ததான சகல காரியங்களையும் அவள் வெறுக்கிறவளாய் இருக்கிறாள். She is very beautiful. அவள் மிக அழகுள்ளவள். You look at her eyebrows, you look at her hair, you look at her dress, you look at her skin, very attractive. அவளுடைய கண்ணிமையை, அவளுடைய மயிரையும், அவளுடைய தசையின் நிறத்தையும் தோலின் நிறத்தையும் நீங்கள் நோக்கி பார்த்தால் அவ்வளவு அழகுள்ளவளாய் இருக்கிறாள். But you read one verse. ஒரு வசனத்தை வாசியுங்கள். Revelation 17:6. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். Look at that. பாருங்கள். Very attractive. Everybody is going after her, but she has drunk the blood of saints and the martyrs of Jesus. அவள் மிக அழகுள்ளவள். எல்லாரும் அவளுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவள் எதை குடித்தாள் என்றால் பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் இயேசுவின் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தையும். So look at, she is beautiful but demon possessed. She drinks blood, the blood of saints. அவள் அழகுள்ளவள், ஆனால் பிசாசினால் பீடிக்கப்பட்டவள். அவள் மனுஷருடைய இரத்தத்தை குடிக்கிறவள். Saints, பரிசுத்தவான்களின் இரத்தத்தை குடிக்கிறவள்.
So look, behind that beauty is extreme wickedness. அவளுடைய அந்த அழகை நாம் நோக்கி பார்ப்பது என்பது அது ஒரு அக்கிரமத்தின் மிக மிக முடிஸ்தானமாய் இருக்கிறது. Extreme wickedness, பயங்கர பொல்லாப்பாய் இருக்கிறது. You don't look at her outwardly, she's dangerous inside. அவளை நீங்கள் வெளியரங்கமாக பார்க்க வேண்டாம், உள்ளாக அவ்வளவு ஆபத்து நிறைந்ததா இருக்கிறது. Every entertainment in this world, இந்த உலகத்தில் பார்க்கிறதான ஒவ்வொரு கேளிக்கைகளுமே has a wickedness behind it. அதற்கு பின்பு ஒரு பொல்லாப்பு இருக்கிறது. I was just sharing last week, I was going here and there, I was sharing. கடந்த வாரம் நான் அங்கங்கும் போய் கொண்டிருந்தேன், அப்பொழுது அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். In witchcraft there is a tree that is sacred to them, and that's called the holly tree. இந்த மந்திரவாதத்திலே ஒரு மரம் உண்டு, அந்த மரம் தான் அவர்களுக்கு மிக மிக புனிதமானது என்று சொல்கிறார்கள். அந்த மரம் என்னவென்றால் holly மரம். holly 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 மரம். It's a holly tree, it's sacred in witchcraft. அது holly மரம் என்று அழைக்கப்படுகிறது. அது மந்திரத்திலே மிக புனிதமானதாய் இருக்கிறது. Magicians, those who do witchcraft, they use that wood to make magic wands. மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரத்தை செய்வதற்காக அந்த மரத்திலிருந்து அந்த மரத்தில் இருக்கிற குச்சி எடுக்கிறார்கள், அந்த மந்திர கோலை செய்கிறார்கள். So the magicians use what wood to make their wands? இப்பொழுது அவர்களுக்கு மந்திர கோலை எதினாலே செய்கிறார்கள்? What wood? என்ன மரம்? Hollywood. Have you heard of that before? Hollywood. நீங்கள் ஹாலி மரம், ஹாலிவுட் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹாலிவுட். What's happening? என்ன நடக்கிறது என்றால், why did this name come there? இந்த பெயர் ஏன் அங்கே வந்தது? Why does this material that is used to make magic wands of magicians come for those movie makers? ஏன் இந்த மந்திரவாதிகள் செய்கிறதான இந்த மந்திரக்கோலின் மரத்தின் பெயர் பெரிய பெரிய திரைப்படங்களை உண்டாக்குற அந்த திரைப்படங்களில் ஏன் அப்படி வந்தது? Because just like the magicians use the wand to cast spells, the Hollywood filmmakers are using the movies to cast spells on people. That's their magic wand. எப்படி என்றால், எப்படி மந்திரவாதிகள் இந்த மந்திரக்கோலினாலே ஜனங்களை தன் பக்கத்தில் எப்படி ஆட்டி படைக்கிறார்களோ அதே வண்ணமாக ஜனங்களை ஆட்டி படைக்கும்படிக்கு திரைப்பட இயக்குனர்களும் தங்களுடைய திரைப்படங்களை அப்படி செய்கிறார்கள். ஆகையினால் தான் அந்த பெயர். They are sending philosophies and they are giving so many instructions without our knowledge. When we watch those movies, we are receiving all of that. நாம் அப்படிப்பட்டதான சினிமாக்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அவர்கள் இப்படிப்பட்ட தத்துவங்களை, இப்படிப்பட்ட கொள்கைகள் நமக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். Many Hollywood actors and actresses have admitted that they are possessed by demons when they do their shooting. அநேக இந்த ஹாலிவுட் திரைப்பட நடிகர்களும் நடிகைகளும் ஒத்துக்கொண்ட காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட திரைப்படங்களில் நடித்ததினாலே அவர்கள் இப்படிப்பட்ட பொல்லாப்பினால் ஆவியினால் அவர்கள் பிடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். One actor said about another actor, whenever he acts, I see that there's some energy inside him. I want that energy. I want to tap into that energy. ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை பார்த்து சொன்னார், எப்பொழுதெல்லாம் இந்த நடிகர் நடிக்கிறாரோ அவரிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த சக்தி எனக்கு வேண்டும் என்று நானும் முயற்சிக்கிறேன். So what sakti is? What energy is that? அது என்ன சக்தியாய் இருக்க முடியும்? So the demons in all these things, they are all involved in entertaining the world so that they don't know what's actually going on. பிசாசுகள் இவைகள் எல்லாவற்றிலும், இந்த கேளிக்கைகள் எல்லாவற்றிலும் பிசாசுகளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். That's all part of that Revelation 17 whore system. இவைகள் யாவுமே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த வேசியின் முறைமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. So we have to be very careful where we are going, what we are involved in. நாம் எங்கே போகிறோம், என்ன காரியத்தை செய்ய முயற்சிக்கிறோம், இதிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Small, harmless, innocent amusements in this world can lead us in the wrong direction. இந்த உலகத்திலே நாம் காண்கிறதான ஒரு சிறிய, எந்த பாவம் அறியாத ஒரு கேளிக்கையாக இருக்கலாம், அவைகள் நம்மை தவறான வழிக்கு நம்மை நடத்தி செல்லக்கூடியதா இருக்கிறது. St. Paul says, while I preach to others, I should not be a castaway, and therefore I control myself and keep my body under subjection. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறேன். He also says, except a man strive for masteries, yet is he not crowned except he strive lawfully.
ஒருவன் சட்டபூர்வமாக பிரமாணத்தோடு கூட அவன் போராடாவிட்டால் அவனுக்கு கிடைக்கிற கிரீடம் அது அவனுக்கு பொருத்தமல்ல. அவனுக்கு கிரீடம் கிடைப்பதில்லை. So there are rules and there are laws by which we must live our life. ஆகையினாலே நாம் ஜீவிக்க வேண்டிய வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு சில சட்ட திட்டங்கள் உண்டு. If we can submit ourselves to our husband Christ and submit to his laws, நம்முடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோமேயாகில் it will be ultimate freedom. அது நமக்கு முடிவு சுதந்திரமாய் இருக்கும். Eternal freedom. அது நித்திய சுதந்திரமாய் இருக்கும். But be careful about that other woman. ஆகையினாலே அந்த மற்ற ஸ்திரீயை குறித்து நீங்கள் கவனமாய் இருங்கள். She's very loving outside, very attractive, invites you, she'll give you a lot of pleasure, but behind her she's ready to suck your blood. வெளியரங்கமாக அவள் மிக கவர்ச்சியுடையவளாக அன்புள்ளவளாக உங்களை தந்திரமாய் அழைத்து உங்களை உள்ளே அழைத்து அங்கே அவள் உங்களுடைய இரத்தத்தை குடிக்கிறவளாய் இருக்கிறாள். So young brother, young sister, there are demons behind your soul. ஆகையினாலே வாலிப சகோதரியே உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு பின்பாக பிசாசுகள் நின்று கொண்டிருக்கின்றன. The devil is not going to come after you in black color with two horns and a tail. He is going to come in a very presentable, acceptable manner. பிசாசு ஏதோ கருத்த நிறமாய் ரெண்டு கொம்புள்ளவனாக வாளுள்ளவனாக உங்களுக்கு முன்பாக வருகிறதில்லை. மாறாக உங்களை பிரியப்படுத்தி உங்களை கவர்ச்சிக்கிற வண்ணமாக அவ்வளவு அழகுள்ளவனாய் வருவான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் வருவான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் வருவான். So he will come knowing your weakness, he will come in a presentable, acceptable way. உங்களுடைய பலவீனத்தை அறிந்தவனாக உங்களிடத்திலே தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு அவன் வருவான். But behind him he wants to kill your soul. அவனுக்கு பின்பாக ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால் உன்னுடைய ஆத்துமாவை அவன் கொன்று போடும்படியாக விரும்புகிறான். There's one couple that's coming newly to church. புதிதாக இப்பொழுது ஒரு தம்பதி வந்து கொண்டிருக்கிறார்கள். Family, they have 2 children also. குடும்பம், அவர்களுக்கு 2 பிள்ளைகளும் உண்டு. So that sister saying, last week I saw a dream. அந்த சகோதரி சொன்னார்கள், கடந்த வாரம் அவர்கள் ஒரு சொப்பனத்தை பார்த்தார்களாம். Her husband has the habit of drinking, he is still not delivered. அவர் அந்த சகோதரியின் புருஷனுக்கு இன்னும் குடிப்பழக்கம் உண்டு, அதிலிருந்து அவர் விடுதலை ஆகவில்லை. So in that dream she is sitting in a meeting like this. அந்த சொப்பனத்தில் அவர்கள் பார்த்தது என்னவென்றால், இப்படிப்பட்ட கூட்டத்தில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம். And she went out. அவர்கள் எழுந்து வெளியே போன பொழுது and she saw a huge chariot going by this church. இந்த சபையின் வழியாக ஒரு பெரிய ரதம் போகிறதை போல அவர்கள் கண்டார்களாம். And it was scraping by the doors of this church. அந்த ரதமானது இந்த சபையின் கதவை அது அடைத்து இடித்து கொண்டு போகிறதாம். So that man on the chariot looks down at her and asks, where are you going? அப்பொழுது அந்த ரதத்தில் இருந்த மனிதன் இந்த ஸ்திரியை பார்த்து கேட்டானாம், நீ எங்கே போகிறாய்? I am going to inside the church. நான் இப்பொழுது சபைக்குள்ளாக போகிறேன். Then he asked her, why? ஏன் என்று அந்த ரதத்தில் இருந்தவர் கேட்டாராம். She said, my husband is here, so I am going. என்னுடைய புருஷன் இங்கே இருக்கிறான், ஆகையினால் போகிறேன் என்று சொன்னாளாம். Then the man on the chariot replied, இப்பொழுது ரதத்தில் இருந்த மனிதன் சொன்ன பதில், இந்த சபையே இங்கே இருக்க போறது இல்ல, நீ உன் புருஷனை தேட போறியா? This church itself is not going to be here. Are you going to search after your husband? So that means when we attempt to grow in our spiritual life, when we want to grow in holiness, immediately you will see an enemy coming in. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் பரிசுத்தத்தில் வளரும்படிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்படிக்கு நாம் முயற்சிக்கும் பொழுது உடனடியாக தடைகளை நாம் உணர முடிகிறது. So the world is attractive, but it has a very ferocious, violent, murderous instinct behind it. இந்த உலகமானது மிக கவர்ச்சியுடையதாக இருக்கிறது, ஆனால் அதற்கு பின்பாக பயங்கரமான, அப்படி போராடுகிற, அப்படிப்பட்டதான கொலை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆவி அதற்குள் இருக்கிறது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. The Lord should protect this church. தேவன் இந்த சபையை பாதுகாக்க வேண்டும். That whore should not put her hands into this place. அந்த வேசியானவள் இந்த இடத்திற்குள் தன்னுடைய கையை அவள் போடக்கூடாது. He has a plan. அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. He wants to close the doors of this church. இந்த சபையின் கதவை அவன் அடைக்க முயற்சிக்கிறான். The devil wants to drink the blood of some young people in this church. இந்த சபையில் இருக்கிற சில வாலிபனின் இரத்தத்தை பிசாசு குடிக்க விரும்புகிறான். But you have a God who protects you. என்றாலுமோ உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. 2 minutes we are going to bind that demon and pray. 2 நிமிடம் நாம் அந்த பிசாசை கட்டி ஜெபிக்க போகிறோம். There are demons that are planning against you young people. வாலிபர்களே, உங்களுக்கு விரோதமாய் பிசாசுகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. Something should happen so that this youth meeting should not take place. ஏதாவது ஒரு காரியம் நடந்து இந்த வாலிபர் கூட்டமே நடக்க கூடாது.
but that devil should be put to shame. அந்த பிசாசு வெட்கப்படச் செய்ய வேண்டும். Let us stand on our knees. நாம் யாவரும் முழங்காற்படியிடுவோம். 2 minutes, 3 minutes, we are going to wrestle in prayer. 2-3 நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே போராட போகிறோம். This is God's house. இது தேவனுடைய வீடு. As humans we are weak, மனிதர்களாகி நாம் பலவீனராய் இருக்கிறோம். but we have a God who protects this place. என்றாலுமோ இந்த இடத்தை பாதுகாக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. That God of ours should rise up to protect this place. அந்த நம்முடைய தேவன் இந்த இடத்தை பாதுகாக்கும்படிக்கு எழுந்தருள வேண்டும். The meetings in this church should continue. இந்த சபையில் இருக்கிற கூட்டங்கள் தொடர்ச்சியாய் நடக்க வேண்டும். These youth meetings should continue and grow and increase. இந்த வாலிபர் கூட்டங்கள் நடந்து இன்னும் பெருகி வளர வேண்டும். That demon that is going past this church and saying சபையே நடக்க போகிறதில்லை, that demon should be put to shame in Jesus name. சபையே நடக்க போகிறதில்லை என்று சொல்லி அந்த பிசாசு கடந்து போனானே, அவன் தேவனால் வெட்கப்படுத்தப்பட வேண்டும். In the name of Jesus, rebuke that demon. இயேசுவின் நாமத்திலே பிசாசை கடிந்து கொள்வோமாக. This is holy ground. This place belongs to Jesus. இந்த இடம் பரிசுத்த பூமி. இந்த இடம் இயேசுவுக்கு சொந்தம். That demon passes this place, his feet should be burnt. இதை கடந்து போனானே, அந்த பிசாசின் பாதங்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும்.